ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எவனையாச்சும் போய் ஃப்ரெண்டு பிடிக்க போகிறோம். ஃப்ரெண்டு ஆகுறானோ ஆகலையோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவன் ஃப்ரெண்டு ஆயிட்டானா, அப்படி சப்போஸ் ஆயிட்டானா இது அவனுக்கு வந்து பொறுமையாக வந்து துரோகம் மட்டும் போகணும். இருங்க, முதல்ல ஃப்ரெண்டு பிடிப்போம். ஃப்ரெண்டு ஆகிறான் கைஸ். கைஸ் இவன் அடிக்கிறான். அட பித்தூளி போயிலையா கைஸ், கடுப்பு ஆகுது கைஸ். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாருங்க, தலைவன் மரட்டு எடியில் இருந்துருப்பான் போல. அடினா அடிச்சிட்டான் என்ன. இந்த மேட்சும் ஃப்ரெண்டு தான் பிடிக்கணும். அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அவன் தலையிலே போடணும். அவனை எப்படியாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சி தலையிலே அடிக்கணும் கைஸ். அவன் ஃப்ரெண்டு ஆகிட்டான் இப்போ, அதனால் அவனை எப்படியாச்சும் நானாக கண்டென்ட் எடுத்து போடுறேன். நீங்கள் எதுவும் சொல்லி தொலைய மாட்டீங்கன்ட்டு. இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இஷ்டம் தான் பண்ணுங்கள், இல்லைனா வீடியோவை மட்டும் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். இந்த மேட்சும் ஃப்ரெண்டு தான் பிடிக்க போனேன். ஃப்ரெண்டு ஆவானா? ஃப்ரெண்டு ஆவானா டவுட்டாக இருக்குது, பயமாக இருக்கு. அடிக்கணும் வைஷ். இவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக பித்திரு வந்துடுவாங்க வைஷ். இதுக்கு மேலே ஃப்ரெண்டுலாம் பார்க்கக்கூடாது வைஷ், அடிச்சிருவோம். ஃப்ரெண்டா டே, ஃப்ரெண்டாவிடா டே, ஃப்ரெண்டுடா. துரோக மூமெண்ட் கைஸ், நீங்கள் சொன்னீங்கன்ட்டு. ஆனால் அவனுக்கு துரோக மூமெண்ட் போட்டாச்சு, அது ஒரு விஷயம். அது சும்மா கண்டென்ட் எடுத்து போடலாம் வந்தேன். ஓகே கைஸ், இது மேலே ரெடி பண்ணி பார்த்துட்டேன். ரிப்ளை இப்போ திரும்பி போய் ஃப்ரெண்டு பிடிச்சா அவன் ஃப்ரெண்டாக வானான்னு தெரில. கட்டுப்பாக பண்ணுறது. ஆனால் ஓல்டு பிளேயர் கைஸ், உண்மையாக நான் தான் பைத்தியம் பண்ணிட்டேன். பாவம், அவன் டீம்மேட்டு கூட ஃப்ரெண்டாக நம்பிட்டீங்களா? மறக்கவும் மாட்டேன். இப்போ நான் ஃப்ரெண்டு பிடிச்சாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அவன் என்னை அடிக்க தான் பார்ப்பானு இருந்தாலும் சரி விடுங்க. நான் ஃப்ரெண்டு பிடிச்சதுக்கு நான் அடித்ததுக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணிடுறேன். ஓகேவா கைஸ்? சாரி கைஸ், வீட்டில் கூப்பிட்டாங்க, எதுவும் வச்சுக்காதீங்க கைஸ். நம்மளை அடிச்சிட்டானும், அது வேறு விஷயம், அது நீங்களே பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டு மேட்ச் ஒன்று இருக்குது, அதில் போய் ஃப்ரெண்டு பிடிப்பேன் கைஸ். அப்படியே அடிச்சிட்டாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது, அது வேறு விஷயம். ஒத்தந்தான் நம்ம டீமில் எல்லா பயிலும் எங்கே போனாலும் தெரியல கைஸ். மட்டும் பிறந்து கட்டுறானுங்க கைஸ். எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம். உண்மையாலே நல்லா அவன் என்னை நம்புனான், அவ்வளோ தூரம் நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது. ஆனால் என்ன வேறு கண்டென்ட் இல்லையே எனக்கு. அவனுங்களும் இப்படி தான் பண்ணுவானோ நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சாலும். சரி, என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான். மகனே பொன்மகனே மன்மகனே. இந்த ரவுண்டில் போய் ஃப்ரெண்டு தான் பிடிக்க போகிறேன். என் கையில் கண்ணே இல்லை, பார்த்துங்க. ஃப்ரெண்டு தான், ஒன்லி ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட்ரா டே, வாங்கடா. ஃப்ரெண்ட்ரா டே, இவ்வளோ கொலகிரி அடிக்கிறானுங்க கைஸ். அலைவன் இருக்கணும்னு பார்த்தேன், தாண்டி கொடுத்துறாங்க கைஸ். டீம்மேட் அடிக்கிறானோ, அடிக்காதீங்கடா ஃப்ரெண்ட்ரா. சில பையிலோ ஃப்ரெண்டே பிடிக்க மாட்டுறாங்க. நான் போய் ஹெல்ப் பண்ண போகிறேன். நீங்களே ஃப்ரெண்டு பிடிச்சிங்கடா. டே நான் விட்டுருங்கடா ப்ளீஸ்டா. ஃப்ரெண்டு மட்டும் பிடிச்சிக்கிறேன்டா.
இவ்வளோ கொலவெறிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு அளவு தான். மாட்டை அழுத்துற மாதிரி அழுத்தக்கூடாது. அவ்வளோதான், மேட்ச் முடிச்சிட்டேங்க. சூப்பர். அவ்வளோதான். ஸ்டார் மைனஸ் பாருங்கள். ஓகே பை கைஸ், அவ்வளோதான் அந்த கண்டென்ட். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்களே எடுத்து போடுங்க. என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். பை கைஸ்.